ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஸ்கேலப் டிசைன் தான் எப்படி கட் பண்ணி தைக்கணுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்டரை யூஸ் பண்ணி தான் தைக்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த 30 நாள் சேலஞ்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டியாக வந்திருக்கக்கூடிய ஸ்கேலப் டிசைனை பயன்படுத்தி தான் புதுசாக நம்ம கட் பண்ணி தைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கட்டிங் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப புரியும்படி ஈஸியாக தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இதோட அளவுகள் நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் எடுத்திருக்கோம். உயரம் பார்த்தீங்கன்னா பின்கழுத்து உயரம் 10.5 இன்ச் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ மேல் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக ஒரு ரவுண்டு வந்து நம்ம போட போகிறோம். கீழே இறக்கி ரவுண்டு போடாமல் இந்த மாதிரி கிராஸாக போட் நெக்குக்கு எப்படி போடுவோமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து போட போகிறோம். கழுத்து அகலம் 4 இன்ச்சும் எடுத்துக்கலாம், 3.5 இன்ச்சும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் 3.5 இன்ச்சு தான் எடுத்திருக்கேன். கீழே பாருங்கள், அப்படியே கிராஸாக நம்ம வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்லி கொடுக்குற மெத்தடு ரொம்ப ஈஸியான மெத்தடு, கஷ்டமே கிடையாது. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து கற்றுக்கங்க. மேலே அந்த ரவுண்டு போட்டிருந்தோம் இல்லையா, அந்த நுனி பகுதியிலேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் கிராஸாக நம்ம லைன் போட்டுக்கலாம். இந்த சென்ட்ரு பகுதியில் நம்ம வந்து ரவுண்டு ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். கீழே சென்ட்ரு பகுதியில் எந்த மாதிரியான நெக்கோட ஷேப் வேண்டுமானாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு ஷேப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு கிராஸாக நம்ம வந்து ஒரு லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? கட்டிங் மட்டும் நல்லா கவனமாக பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதையுமே அந்த ரவுண்டு ஷேப்பை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த துணிகளையெல்லாம் நம்ம பத்திரமா வச்சுருக்கணும். தச்சு முடிக்கிற வரைக்கும் இந்த துணி கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பகுதின்னு சொல்லி இந்த மாதிரி அடையாளப்படுத்தி எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த துணியை அடையாளப்படுத்துறதுக்காக ஒன் சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, இன்னொரு சைடு ரைட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து மெயின் கிளாத்தில் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரியான நெக் டிசைனுக்கு ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கிளாத்தில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மெயின் கிளாத்தில் கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ கரெக்டாக பாருங்கள், துணியை 2ஆக மடிச்சுட்டு அந்த வெட்டிய லைனிங் கிளாத்தை கரெக்டாக சேமாக வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைனுக்கு கண்டிப்பாக நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் தைக்கணும். நார்மலாக தைக்கக்கூடாது. ஓகேங்களா? நார்மலாக தைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு நெளிஞ்சு ஒரு மாதிரி மடங்கி வந்துடும். கண்டிப்பாக ஸ்கேலப் டிசைனுக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் தைக்கணும். இது போல் பாருங்கள், கரெக்டாக அதே அளவுக்கே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அழகாக நீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் கேன்வாஸ் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். கிராஸாக வந்து நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஒரு லைன் வந்து போட்டிருந்தோம்ல, அந்த ஹைட்டுக்கு வந்து நம்ம அழகாக கேன்வாஸ் வந்து எடுத்துக்கலாம். அதே கரெக்டான அளவில் எடுக்காமல் கீழையும் மேலேயும் ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து லென்த்து கூடுதலாகவே எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 2ஆக மடித்து 3 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 இன்ச்சு ஹைட்டு வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், கேன்வாஸில் தான் நம்ம ஸ்கேலப் வந்து நம்ம போட போகிறோம். இதுக்கு அளவுகள் வந்து கண்டிப்பாக கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2வது லைனுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக கவனமாக பாருங்கள். மடிப்பு பகுதியிலேருந்து 2ஆக கேன்வாஸை வந்து 2ஆக மடிச்சிருக்கோம் இல்லையா, மடிப்பு பகுதியிலேருந்து ஃபஸ்ட்டு லைனுக்கு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸும் 2வது லைனுக்கு 3/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்கேலப் வரைகிறதுக்காக நம்ம வந்து இப்போ மெஷர்மெண்ட் வந்து எடுக்க போகிறோம். 2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் புதுசாக பழகுறீங்க அப்படின்னா அந்த 2 இன்ச் வந்து நம்மளுக்கு தச்சு பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வேண்டுமானால் கூட நம்ம வந்து குட்டி அளவில் ஸ்கேலப் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சில் ஃபஸ்ட்டு அந்த 3/4 இன்ச்சுக்கு டிஸ்டன்ஸ் விட்டுருந்தோம்ல, அந்த லைனில் வந்து 2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ ரெண்டாவதாக லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த மடிப்பு பகுதியில் இருந்து அந்த ஃபஸ்ட்டு லைனு அதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 இன்ச்சுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அந்த 1 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வீடியோ வந்து கவனமாக பார்த்தா தான் புரியும். கட்டிங் மட்டும் மாறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிசைனுமே மாறி போயிடும். அதனால் பொறுமையாக இந்த மாதிரி குறிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 இன்ச்சு எடுத்திருக்கோம். 2 இன்ச்சுக்கு இடைப்பட்ட பகுதியில் அந்த 1 இன்ச்சை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த சென்ட்ரு பகுதியிலேருந்து இந்த மாதிரி ஒரு வளைவு வந்து நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஒரே அளவாக நம்ம வந்து வளைவு போடணும். வரலை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கெச்சில் கூட நீங்கள் வந்து லைன் போட்டுக்கங்க. இந்த மாதிரி பாருங்கள், பொறுமையாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மடிப்பு பகுதியில் தான் அந்த உருண்டையான ஷேப் வந்து மடிப்பு பகுதியை நோக்கி வரணும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் கட் பண்ணணும். ஏன்னா 2 பீஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த சைடும் அந்த சைடும் 2 பீஸ் கட் பண்ணுறனால இந்த மாதிரி மடிப்பு பகுதியாக மடித்து கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து ஒரே அளவாக வரும். இல்லை தனித்தனி பீஸாக நீங்கள் வந்து லைன் போட்டிங்கன்னா வெட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா 2 பீஸுமே அளவுகள் வந்து மாறிடும். அப்புறம் ஏற்றி இறக்கி வந்துடும். அதனால தான் மடிப்பு பகுதியாக மடித்து லைன் போட்டு வெட்டினீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக வந்து லைன் போட்டு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் லைன் போடணும். இப்போ இந்த பகுதியை அடையாளப்படுத்துறதுக்காக ஒன் சைடு வந்து ரைட் சைடு, இன்னொன்று லெஃப்ட் சைடுன்னு இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ இந்த லைனை பாருங்கள், நம்ம வந்து பொறுமையாக கட் பண்ணணும். திட்டு திட்டாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணணும். குட்டி சிசர் இருந்ததா அப்படின்னா அதில் கூட கட் பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிசுறு தட்டாமல் நம்ம வந்து அழகாக பொறுமையாக கட் பண்ணணும். இப்போ வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நுனி பகுதியில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். பாருங்கள், கத்திரிக்கோலோட நுனி பகுதியில் இந்த மாதிரி பொறுமையாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே கட் பண்ணும் பொழுது அந்த சைடு ஓப்பன் சைடு பார்த்திங்கன்னா 2 பகுதியுமே கரெக்டாக சேமாக இருக்கணும். நழுவிடாமல் கரெக்டாக சேமாக வச்சுட்டு இந்த மாதிரி பொறுமையாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளுக்கு 2 பீஸ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இதுக்கு பார்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். அந்த கேன்வாஸ் நீளத்துக்கே பார்த்திங்கன்னா பார்டர் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ பாருங்கள், அந்த பார்டரை வந்து குறுக்க வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். 2 பீஸ் வேணும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி குறுக்க வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பார்டரோட கெட்ட பக்கத்தில் தான் கேன்வாஸை வச்சு நம்ம வந்து அயன் பண்ண போகிறோம். அயன் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா கேன்வாஸில் ஒன் சைடு வந்து வலுவலுன்னு இருக்கும், இன்னொரு சைடு சொரசொரப்பாக இருக்கும். ஓகேங்களா? வலுவலுன்னு இருக்கக்கூடிய பகுதியை அடியில் வச்சுக்கணும், சொரசொரப்பு பகுதியை மேல் நோக்கி வர்ற மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பாருங்கள், அந்த துணியோட சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுக்கலாம். நம்மளுக்கு அந்த சைடும் தைக்கிறதுக்கு இந்த சைடும் தைக்கிறதுக்கு துணியோட அளவு அரை இன்ச் மட்டும் இருந்தாலே போதுமானது. ஓகேங்களா? அயன் பண்ணும் பொழுது நல்லா ஹெவி சூடில் வச்சு அயன் பண்ணணும். பார்த்து பொறுமையாகவும் அயன் பண்ணணும். ஏன்னா சில சமயம் வந்து அந்த கேன்வாஸு துணியெல்லாம் அப்படியே பிடிச்சி சுருங்கிடும். அதனால் பொறுமையாக பார்த்து அயன் பண்ணணும். ஹெவி சூடில் பார்த்து மெதுவாக அயன் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த கேன்வாஸ் வந்து துணியில் வந்து ஒட்டிக்கிறோம். இப்போ இந்த சைடு வந்து கொஞ்சம் கிராஸாக வச்சு அயன் பண்ணிட்டு ஓகேங்களா, அதை எடுத்துட்டு திருப்பியுமே மறுபடியுமே கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு அழகாக நம்ம வந்து அயன் பண்ணிக்கலாம்.
தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துல அப்படியே பிசுரை வந்து கேன்வாஸ் மேலே மடித்து ஓரத்தில் நம்ம வந்து அழகாக தையல் போடணும். ஒட்டுலே ஓரத்திலே போடணும். நூல் கண்டிப்பாக மேய்ச்சாக இருக்கணும். ஓகேங்களா? ஒன் சைடு பார்த்தீங்கன்னா பிசுரை மடித்து விட்டுட்டு கேன்வாஸ் மேலே ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கரெக்டாக 1/4 இன்ச்சு மட்டும் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அதே வளைவு சேஃபில் நம்ம வந்து கட் பண்ணி பக்கத்தில் லைனிங் கிளாத்தை நம்ம வச்சு அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம வந்து தையல் போட போகிறோம். இப்போ வந்து அவுட்லைன் ஃபுல்லாக தையல் போட்டாலும் போடலாம். ஆனால் மெயின் தையல் பார்த்திங்கன்னா சென்டர் பகுதியில் கிராஸாக ஒரு லைன் போட்டு கட் பண்ணோம்ல, அந்த பகுதியை மட்டும் 2 துணியுமே சேர்த்து வச்சு ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ அந்த சென்ட்ரு பகுதியில் ஒரு லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் தச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த கேன்வாஸ் பகுதியை இந்த மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள், துணியோட கெட்ட பக்கத்தில் தான் வச்சு தைக்கணும். நல்ல பக்கம் வச்சு தைக்கக்கூடாது. துணியோட கெட்ட பக்கத்தில் நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக தைக்கணும். ரொம்ப ஒட்டி தச்சுடாமல் நம்மளுக்கு அந்த 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு தான் அந்த கேன்வாஸ் மேலே அந்த பாருங்கள், அந்த ஒரு நூல் கேப்லேயே நம்ம வந்து தையல் போடணும். மேலே எப்படி அந்த ஸ்கேலப்புக்கு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டோமோ அதே மாதிரி தான் அடியில் இருக்கக்கூடிய அந்த துணிக்குமே ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு நூல் கேப்பில் கேன்வாஸ் மேலே தையல் போட்டுக்கலாம். பொறுமையாக போடணும். அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து தைக்கக்கூடாது. ஓகேங்களா? பொறுமையாக ஒவ்வொரு குத்து தைக்கணும். அப்போ தான் அதோட சேஃப் நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே கிடைக்கும். இந்த கார்னர் வரக்கூடிய பகுதியிலெல்லாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். ஓகேங்களா? இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் அதிகமாக எடுக்கும். பொறுமையாக தைச்சிங்கன்னா தான் ஃபினிஷிங் வந்து செம சூப்பராக லுக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்குற மெத்தடு படியே நீங்கள் கட் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு குழப்பமே இருக்காது. ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்க முடியும். எந்த ஒரு கஸ்டமருக்கு இந்த டிசைன் தைச்சி கொடுங்கன்னு கேட்டால் தைக்க தெரியாதுன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. ஈஸியாகவே தைச்சி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நம்ம வந்து தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அதே 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் மீதி இருக்கக்கூடிய துணியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ அந்த சைடு தைச்ச மாதிரியே இந்த சைடுமே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துல கட் பண்ணணும். அதே சமயம் எந்தெந்த இடத்துலலாம் அந்த கார்னர் பகுதி வருதோ அந்தந்த இடத்துலலாம் கண்டிப்பாக கட் பண்ணணும். கத்திரிக்கோளோட நுனி பகுதியில் தான் கட் பண்ணணும். ஒருவேளை கத்திரிக்கோளோட நுனி பகுதி வெட்டலை அப்படின்னா த்ரெட் கட்டரை வச்சு அழகாக கட் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த பகுதியை இப்போ வந்து நம்ம திருப்பிக்கலாம். நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். நல்ல பக்கமாக திருப்பும் பொழுது நம்ம கைகளோட விரல் பகுதியை வச்சு தான் அதோட ஷேப் வந்து நம்ம எடுத்து விடணும். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அதோட ஷேப் வந்து அழகாக எடுத்து விட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் ஸ்க்ரூ ட்ரைவர் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அந்த வளைவு பகுதியை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து நம்ம எடுத்து விட்டுறலாம்.
இப்போ பாருங்கள், நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும். ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அந்த வளைவை வந்து அந்த மாதிரி நம்ம வந்து சுற்றி ஒரு லைன் மாதிரி எடுத்து விட்டுட்டிங்கன்னா அதோட ஷேப் வந்து நம்மளுக்கு அங்கனங்கன துணி மடங்காமல் அழகாக நீட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அயன் பண்ணிட்டும் படிமான தையல் போடலாம். இல்லாட்டினா படிமான தையல் போட்டதுக்கு அப்புறமாவும் நம்ம வந்து அயன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒட்டுலே ஓரத்துலேயே அழகாக பொறுமையாக நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். கண்டிப்பாக நூல் மேய்ச்சாக இருக்கணும். வேறு வேறு கலர்லாம் போடக்கூடாது. இந்த படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமோ சைடுலேயே தெரியக்கூடாது. மேலே வந்து அந்த பார்டரோட துணி மட்டும்தான் தெரியணும். அடியில் இருக்கக்கூடிய துணி ஒரு துளி கூட தெரியக்கூடாது. ஓகேங்களா? என்கிட்ட இந்த கலர் மேட்ச் இல்லாதனால தான் நான் பிளாக் கலர் லைனிங் துணி கொடுத்து நான் தச்சிருக்கேன். மற்றபடி நம்ம கஸ்டமருக்கு தைச்சாலும் சரி, இல்லை நம்மளுக்கே தைச்சாலும் சரி, கண்டிப்பாக மேட்சாக தான் போடணும். ஓகேங்களா? இது போல் பாருங்கள், பொறுமையாக மெதுவாக அழகாக நம்ம வந்து தைக்கணும். தையலோட சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பொடி தையலாக இருக்கணும். எப்போதுமே டிசைன் ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா பொடி தையலாக இருக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாமே தைக்கிறதுக்கு சூப்பராகவே வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த சைடு பாருங்கள், அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக பொறுமையாக நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ ஒன் சைடு பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த பிசுறு பகுதியை அந்த ரவுண்டு ஷேப்லேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழேயுமே பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே அந்த சைடுமே நம்ம தச்சு ரெடி பண்ணிட்டோம். கீழே சென்ட்ரு பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவுண்டு நெக் வந்து கட் பண்ணியிருந்தோம். அந்த பீஸ் கண்டிப்பாக நம்ம எடுத்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து வச்சுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு ஷேப்பை அப்படியே குறிச்சிட்டு சைடில் ஒரு 2 இன்ச்சும் கீழே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3/4 இன்ச்சு விட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்போதுமே சைடில் 1.5 இன்ச் அல்லது 2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கூடுதலாக ஒரு 1/2 மீட்டர் அல்லது 1/4 மீட்டர் துணி சேர்த்து எடுக்கணும். அதே அளவே எடுக்கக்கூடாது. இப்போ மெயின் கிளாத்லையுமே பாருங்கள், இந்த மாதிரி துணியை ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த மடிப்பு பகுதியும் துணியோட மடிப்பு பகுதியும் கரெக்டாக சேமாக வச்சுட்டு அப்படியே அச்சு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே அளவுக்கே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த துணியோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை வச்சுட்டு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து அந்த ரவுண்டு ஷேப்லேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம கேன்வாஸ் கொடுத்து தைச்சா நம்மளுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து கேன்வாஸ் இல்லாமல் தான் தைக்கிறேன். ஆனால் இந்த ரவுண்டு ஷேப்புமே கேன்வாஸ் கொடுத்து தைச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி பிசுரையும் அந்த துணியையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பி ஒட்டுலே ஓரத்துலே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல சென்ட்ரு பகுதியில் நம்ம என்ன ஷேப் வேண்டுமானாலும் வெட்டி தைக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நேராக 2 துணியுமே சேர்த்து வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த சைடுமே தையல் போட்டு எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் வந்து ஸ்கேலப் கொடுத்து நம்ம தச்சு வச்சுருந்தோம்ல, அதை ரெண்டையுமே கரெக்டாக சேமாக வைக்கணும். நம்மளுக்கு கழுத்தோட முழு உயரம் பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு. ஓகேங்களா? அந்த 10.5 இன்ச்சு ஷோல்டருக்கு தனியாக 1/2 இன்ச்சு விட்டுட்டு 10.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு ஹைட்டை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு
அதுக்கப்புறமா தான் நம்ம சைடில் வந்து இணைக்கணும். ஓகேங்களா? இது வந்து நம்மளாக தைக்கக்கூடிய அளவு கிடையாது. அந்த கழுத்தோட முழு உயரம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்க்கணும். அதே சமயம் சைடுல எல்லாம் நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு தான் இணைக்கணும். ஓகேங்களா? ஒரு தடவைக்கு 2, 3 தடவை கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து சைடில் வந்து இணைக்கணும். இந்த இடத்துல இணைக்கும் பொழுதுமே பார்த்திங்கன்னா, அந்த ஸ்கேலப்பில் ஒரு தையல் போட்டிருப்போம். அந்த தையல் மேலேயே தான் பொறுமையாக போடணும். தனியாக ஒரு தையல் வந்து போடக்கூடாது. அந்த தையல் வந்து வேறு வேறு தையல் தெரியவே கூடாது. அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே பொறுமையாக போடணும். தயவு செய்து நூல் வந்து மாற்றி மாற்றி போட்டுறாதீங்க. துணி எந்தெந்த கலர் இருக்கோ அதுக்கு மேய்ச்சா அந்த பார்டர் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேய்ச்சா தான் நூல் போட்டு இந்த மாதிரி தைக்கணும். பொறுமையாக தைக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒன் சைடு பாருங்கள், நம்ம வந்து அழகாக தச்சு முடிச்சிட்டோம். ஆரம்பிக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போடணும். கெட்டி தையல் போடும் பொழுதுமே கொச கொசன்னு போடாமல் அந்த ஒரே லைன்லேயே 2, 3 டைம் நம்ம தையல் போடணும். அதே மாதிரி பாருங்கள், இந்த சைடுமே கரெக்டாக தைக்கணும். சைடு இணைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அந்த மேலே வந்து அந்த ரவுண்டு ஷேப் ஃபஸ்ட்டு ரவுண்டு ஷேப் வந்து நம்ம வச்சுருந்தோம்ல, கட் பண்ணியிருந்தோம்ல, அதோட 2 கார்னர் பகுதியும் கரெக்டாக சேமாக இருக்கணும். ஏற்றி இறக்கி வந்துடக்கூடாது. அகலமாக டிஸ்டன்ஸ் விட்டும் தச்சிடக்கூடாது. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம இந்த சைடு இணைக்க ஆரம்பிக்கணும். இந்த சைடும் அந்த சைடு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் இன்னொரு சைடு வந்து இணைக்கணும். ஓகேங்களா? நம்மளாக இணைச்சிடக்கூடாது. கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் இருக்குதா, அந்த சைடு எவ்வளோ வருது சென்ட்ரு பகுதியிலேருந்து, இந்த சைடு சென்ட்ரு பகுதியிலேருந்து எவ்வளோ வருதுன்னு எல்லாமே நம்ம வந்து அடையாளப்படுத்தி மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் இணைக்கவே ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அந்த பார்டர் பகுதியை கரெக்டாக நம்ம விரல் பகுதியை வச்சு நல்லா அழுத்தமாக பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இணைக்கணும். கொஞ்சமாக அந்த விரல் பகுதியை லூஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா அப்புறம் அந்த பார்டர் வந்து அது தனியாக நகண்டு போயிடும். அதனால் நல்லா அழுத்தமாக விரல் பகுதியை வச்சு பிடிச்சிட்டு இந்த மாதிரி பொறுமையாக நம்ம வந்து தையல் போட்டுக்கணும்.
இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக தச்சு முடிச்சிட்டோம். இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.